அறிஞர் பெருமக்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். நிறைவாக நம்முடைய மம்போசலா அரபு கல்லூரியினுடைய முன்னாள் ஆசிரியரும் பஹருல் மகளிர் அரபு கல்லூரியினுடைய நிறுவனருமான முகமது முஸ்தபா மஸ்தகி அவர்கள் ஆன்லைன் வியாபாரங்களும் மார்க்கத்தின் வழிகாட்டுதல்களும் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். முஸ்தபா மஸ்லஹியை பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த கொள்கை குழப்பவாதிகளை எதிர்கொள்கிற விஷயத்தில் ஒரு தமிழக உலமாக்களுக்கே ஒரு பெரிய பலமாக வரமாக முஸ்தபா மஸ்லஹி பங்காற்றி வருகிறார், இன்னும் பங்காற்றி கொண்டிருக்கிறார். இவர்களெல்லாம் வந்த பிறகுதான் எதிரிகளுடைய கூக்குரல் கொஞ்சம் அடங்கி இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் அவர்களுடைய சேவைகளை மென்மேலும் சமுதாயத்துக்கு தர வேண்டும். சந்தேகமில்லாமல் மஸ்லஹிகளுக்கு அது ஒரு பெருமை தான் இல்லையா? மஸ்லஹிக்கு ஒரு பெருமை தான், நம்ம மதரசாவுக்கும் ஒரு பெருமை தான். இப்போ முஸ்தபா மஸ்லஹி அவர்கள் ஆன்லைன் வியாபாரங்களும் மார்க்கத்தின் வழிகாட்டுதலும் என்ற தலைப்பில் பேசுவார். அவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கலாம்? எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நம்ம 10 நிமிஷம் தான் சொல்லுவோம். 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டாருன்னா சரி, இல்லைன்னா பரவாயில்லை, நான் பேசுகிறது குறைச்சிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأحل الله البيع وحرم الربا صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما البيع أن تراض صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மம்போசலாஹ் அரபிக் கல்லூரியின் 50ஆம் ஆண்டு பொன் விழா நிறைவு விழாவிலும் அதன் 3ஆம் நிகழ்வாக மஸ்லஹிகள் பேரவை விழா சிறப்புமிகு கருத்தரங்கத்திலே நான் பங்கு பெற்றதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிலே எனக்கு முன்பு உரையாற்றிய என்னுடைய உஸ்தாதுமார்கள் உட்பட மஸ்லஹி ஆலிம்கள் எல்லோருமே தனக்கு வழங்கப்பட்ட தலைப்புகளிலே மிகச் சிறந்த கருத்துக்களை பதிவு செய்ததை தொடர்ந்து எனக்கு வழங்கப்பட்ட இந்த தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்து நடுவர் அவர்கள் சொன்னதை போன்று 10 நிமிடத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் முடிப்பதற்கு முயற்சி செய்கின்றேன், முடித்தும் விடுவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த கருத்தரங்கத்தின் தலைப்பாக எனக்கு வழங்கப்பட்டது ஆன்லைன் வியாபாரங்களும் மார்க்கத்தின் வழிகாட்டுதலும் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.
உலகத்திலே புதிய புதிய நடைமுறைகள், நிகழ்வுகள் எது தோன்றினாலும் அதற்குரிய அத்தனை விடைகளும் குர்ஆனிலும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் வழிகாட்டுதலிலும் உண்டு என்பதை உலகில் உள்ள யாரும் மறுக்க முடியாத மாத்திரமல்ல, அந்த சட்ட களஞ்சியங்களை ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்திற்கு விரிவான விளக்கத்தை தந்தவர்கள் நமது இமாம்கள் பெருமக்கள் என்கிற அடிப்படையிலே நமது இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து ஒவ்வொன்றுக்கும் தீர்வுகளையும் சட்ட நுணுக்கங்களையும் நிபந்தனைகளையும் வழிகாட்டுதல்களையும் தந்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் எத்தனை புதிய புதிய பேர்களில் எத்தனை புதிய புதிய நிகழ்வுகள் வந்தாலும் தோன்றினாலும் அதற்கான தீர்வுகளை தெளிவாக தருவதற்கு அல்லாஹு தாலா நம் இமாம்களை தேர்வு செய்திருக்கிறான் என்பதை முதன்மையாக நான் முன்னிறுத்திவிட்டு, ஏதோ நாம புதிதாக ஆய்வு செய்து சொன்ன மேதைகள் அல்ல என்பதை முன்னிறுத்திவிட்டு, நம் இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து தந்த அந்த சட்டங்களைத்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய உலமாக்களாகிய நாங்கள் எல்லோருமே மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கின்றோம், வழிகாட்டுகிறோம் என்கிற கருத்தை முதலில் ஞாபகப்படுத்திவிட்டு ஒரு சில தகவல்களை பதிவு செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆன்லைன் வியாபாரங்களும் அதற்கான தகுந்த மார்க்கத்தின் வழிகாட்டுதலும் என்கிற அழகான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தான். வழிகாட்டுதல், ஆன்லைன் வியாபாரம் எல்லாமே செஞ்ச உலகத்தை இப்போ நடைபெறக்கூடிய அதிகமான வியாபாரம் ஆன்லைன் வியாபாரம் தான். நேரடியாக கடைக்கு சென்று நேரடியாக பணம் கொடுத்து நேரடியாக பொருளை பார்த்து நேரடியாக பேரம் பேசி நேரடியாக பொருட்களை வாங்குதல் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. இல்லங்களில் இருந்து கொண்டே செல்போனை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பொருளை ஆர்டர் செய்து அங்கிருந்தே பணத்தை கட்டி அல்லது வர வைத்த பிறகு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவது, விற்பது என்கிற ஒரு மிக குறுகிய விரைவில் ஒரு வியாபாரம் நடைபெறக்கூடிய நிலைதான் இன்று உலகத்திலே உலகெங்கும் அதிகமாக நடைபெறுகிறது. கிராமங்கள் உட்பட உலகெங்கும் அதிகமாக நடைபெறக்கூடிய வியாபாரம் இது போன்ற வியாபாரங்கள் தான். அப்ப ஆன்லைன் வியாபாரம் என்றால் என்ன என்கிற தனி வரைவிலக்கணங்களை கொடுப்பதற்கு அவசியம் இல்லை என்றாலும் கூட வியாபாரத்திலே நாம் எப்படி நடைபெற்றுக் கொள்ள வேண்டும், அது கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், வாங்கக்கூடியதாக இருக்கட்டும், பாயாக இருக்கட்டும், முஸ்தரியாக இருக்கட்டும், ஒரு வியாபாரம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்து விட்டாலே, அது பொதுவான வழிகாட்டுதலை கொடுத்து விட்டாலே, எல்லா வியாபாரத்திற்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய வழிகாட்டுதலை கொடுத்து விட்டாலே, ஒரு பொருளை விற்கக்கூடியவர், ஒரு பொருளை வாங்கக்கூடியவர் அதனுடைய பேணுதலை சரியான முறையில் கடைபிடித்து அதை செய்வார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு பொக்கிஷத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்து சென்றார். இஹ்யா உலூமித்தீன், அழகான ஒரு பொக்கிஷம். அதுல கஸ்பு பத்தி ஒரு தனி பாடம் உண்டு. சம்பாத்தியம், எப்படி வருமானம் பண்றது, சம்பாத்தியம் பண்றது, ஒரு தனி பாடமே உண்டு. அந்த பாடத்துல முன்னுரையாக அவர் சொன்ன சில செய்திகளையும், வியாபார நெறிமுறைகள் என்ன, எந்த வியாபாரம் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பொருந்தும், ஆன்லைன் உட்பட எந்த புதிய வடிவில் எந்த வியாபாரம் வந்தால் அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய அவர் சொன்ன சில நிபந்தனைகள் எல்லா கிதாபுகளும் சொல்லியிருப்பாங்க, இவர் அழகா சொல்லியிருப்பார். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்துருவார், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமித்தீன் என்கிற தனது நூலிலே கொண்டு வந்த ஒரு சில செய்திகளை நினைவுபடுத்துகின்றேன். அதுவே வழிகாட்டுதலாக இருக்கும் என்கிற அடிப்படையிலே இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்வார்கள், உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் கல்வி தேடுவது அவசியம். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மூமினும் கல்வி தேடுவது அவசியம், ஃபரல், கட்டாய கடமை. எல்லா கல்வியும் கத்துக்கணுமா? எல்லா கல்வியும் கத்துக்கிறது ஒவ்வொரு மனிதன் மீது கடமையா என்றால் இல்லை. அது தனிமான விரிவான விளக்கம், நான் அதுக்குள்ள போகல. ஆனால் சம்பாத்தியம் வந்துட்டு எல்லாரும் மனிதன் ஆகணும், வருமானம் வந்தா எல்லாரும் மனிதன் ஆகணும். அப்போ ஒரு வருமானம் கொடுக்கல் வாங்கல், உலகத்துல பிறந்து வளர்ந்து மௌத்தா போறதுக்கு எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். கொடுக்கிறது வாங்குறது இல்லாம உலகத்துல வாழ முடியாது யாரும். அப்ப இது இந்த கல்வி என்பது, இல்முல் கஸ்பு என்பது கட்டாயம் எல்லோரும் தெரிந்து வைக்க வேண்டிய கட்டாய கடமை சொல்றாங்க. எனக்கு கொடுக்க ஒரு பொருளை வாங்குறோம்னு சொன்னா இந்த பொருளை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, எப்படி கொடுக்கணும், எப்படி வாங்கணும், அது எதுல, அதுல ஹலால் எது ஹராம் எது கொடுக்கிறவனுக்கும் தெரியணும். விற்கக்கூடியவர் இந்த பொருளை விற்கலாமா, விற்கிறது எப்படி விற்கணும், எந்த நிபந்தனை அடிப்படையில் விற்கணும் என்பது பாய் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் தெரியணும். அப்ப இருவருக்கும் கட்டாய கடமை, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமை. எனக்கு தேவை ஏற்படும் போது மட்டும் நான் கற்றுக்கொள்கிறேன் என்று இந்த இடத்தில் நின்றுவிட முடியாது. இந்த கஸ்பு விஷயத்திலே, சம்பாத்திய விஷயத்திலே ஏன் தெரியுமா, இப்ப ஹஜ்ஜுக்கு போறது வைங்களே, ஹஜ்ஜுக்கு போற நேரத்தில் மட்டும் ஹஜ்ஜை பத்தி தெரிஞ்சுட்டு போனா போதும். ஹஜ்ஜுக்கு போறாளு, ஹஜ்ஜுக்கு போற நேரத்தில் ஹஜ்ஜினுடைய கடமைகள் என்ன, அதனுடைய சுன்னத்துகள் என்ன, எதை எப்படி கடைபிடிக்கணும், முதல்ல என்னாமல் கடைசி என்னாமல் இடைப்பட்டாமல் என்ன என்பது ஹஜ்ஜுக்கு போற நேரத்தில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். முற்கூட்டியே தெரிஞ்சு வச்சுப்பது கட்டாய கடமையா இல்லை, ஆனால் போகும்போது தெரிஞ்சிருக்கணும்.
அப்படின்னா ஃபரல் எது சுன்னத் எதுன்னு தெரியும், ஃபரலை விட்டு மறுபடியும் என்ன செய்யணும் தெரியும். ஆனா கஸ்பு என்பது, இல்முல் கஸ்பி என்பது, சம்பாத்தியம் பண்ற இல்மு என்பது, அது எல்லோருமே கத்துக்க வேண்டிய அவசியம். எனக்கு தேவை ஏற்படும் போது நான் கற்றுக்கொள்கிறேன் என்று தப்பிச்சு போக முடியாது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்க தெளிவுபடுத்துவாங்க. மாத்திரமல்ல, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே அவங்க கடை வீதிக்கு போவாங்க. கடை வீதிக்கு போய் சில வியாபாரிகளை மட்டும் தனியா பிடிப்பாங்க, பிடிச்சி சாட்டையில அடிப்பாங்களாம். எல்லா வியாபாரம் அடிக்க மாட்டாங்க, ஒரு சில வியாபாரிகள் பிடிச்சி சாட்டையில அடிப்பாங்களாம். அடிச்சு சொல்லுவாங்களா, லா யபிஉ ஃபீ சூக்கினா இல்லா மன் யஃப்கஹு, எங்க கடை வீதியில எங்க பஜார்ல வியாபாரம் செய்யறது யார் செய்யணும் தெரியுமா? வியாபாரத்தை பத்தி தெரிஞ்ச அறிஞர்கள் தான் செய்ய வேண்டும், எல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கு சொல்லுவாங்க இல்லா அக்கலர் ரிபா ஷாம் அபா, வியாபார நெறிமுறைகள் தெரியாமல் இந்த கடை வீதியில் வந்து எவராது விற்றால், விற்பனை செய்தால், அவர் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, நாடிய நாடாமலோ அவர் வட்டியைத்தான் சாப்பிடுவார். உங்க இஷ்டத்துக்கு இங்க வர முடியாது, உங்க இஷ்டத்துக்கு கடை வீதியில் வந்து வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ யார் யார் வியாபாரி, எந்தெந்த வியாபாரி வியாபார சட்டங்களை தெரிந்திருக்கிறார், நெறிகள் முறைகளை தெரிந்திருக்கிறார் என்பது உட்பட அன்றைய ஆட்சியாளராக இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சும்மா வந்தவங்க எல்லாம், வரவங்க போறவங்க எல்லாம் கடை வீதிக்கு வந்துடாதீங்க, வியாபாரம் செஞ்சிடாதீங்க, அது வட்டியாகி போயிடும். அப்ப அந்த நெறிமுறைகளை தெரிஞ்சுட்டு போங்க, தெரியாம நீங்க வியாபாரம் செய்யக்கூடாது என்பதற்காகவே சாட்டையை தூக்கிட்டு அடிப்பாங்களாம். ஒழுங்கா ஓடி போயிடும், நீ வியாபாரம் செய்யக்கூடாது என்று. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நான் சொன்ன இந்த தகவலை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யாவுல் மித்ல பதிவு செய்றாங்க. முகத்திமா போடுவோம், ஹம்து ஸலாத் சொல்லுவோமா இல்லையா, அந்த ஹம்து ஸலாத்துக்கு கீழே இதை தான் முதல்ல கொண்டு வராரு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ அந்த நிபந்தனைகள் என்ன என்பதை மாற்றம் சொல்லிடுறேன், அதுக்கு டைம் முடிஞ்சு போயிடும். ஆனால் நிபந்தனைகளை ஷார்ட்டா சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு வியாபாரம் என்று வந்தால் மூன்று ருக்குன்கள், மூன்று கடமைகள் உண்டு, மூன்று ருக்குன்கள். அது ஒன்னாவது அல் ஆகிது, ரெண்டாவது அல் மஅகூத் அலைஹி, மூணாவது அல் லஃப்து. இந்த மூணை பத்தியும் தெரிஞ்சிட்டா போதும், எல்லா நெறிமுறைகளும் தெரிஞ்சது. அது ஆன்லைன் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, எந்த வியாபாரம் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி. ஆக்கித் என்றால் என்ன? வியாபார ஒப்பந்தம் செய்யக்கூடியவர், வியாபாரி, வியாபாரம் ஒப்பந்தம் செய்யக்கூடியவர். அவர் பாயா இருக்கட்டும், முஸ்தரியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்யறாங்க. கொடுக்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவரும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் வியாபாரம் நடக்குது. ஆக்கித் என்றாலே பாயா என்பதை எடுக்கும், முஸ்தரி என்பதையும் எடுக்கும். இரண்டாவது மஅகூத் அலைஹி. மஅகூத் அலைஹினா என்ன? எதன் மீது வியாபார ஒப்பந்தம் நடைபெறுகிறது அது. அப்படின்னா என்ன? சரக்கு, வியாபார பொருள். இது இரண்டாவது. அது அதனுடைய நிபந்தனைகள் என்ன, நெறிமுறைகள் என்ன, அதை தெரிந்திருக்க வேண்டும். ஒரு ஆக்கிது எப்படி இருக்க வேண்டும், நிபந்தனை என்ன? மஅகூத் அலைஹி எப்படி இருக்க வேண்டும், அதற்கான நிபந்தனை என்ன? மூணாவது வல் லஃப்து, ஒப்பந்தம், வியாபார ஒப்பந்தம் செய்யணுமா இல்லையா, அதற்கான வார்த்தை. எந்த வார்த்தையை போட்டு ஒப்பந்தம், வியாபார ஒப்பந்தம் செய்யறது, அதற்கான வார்த்தை. சீகா, அரபியில் சொல்லுவாங்க, சீகத்துன்னு சொல்லுவாங்க. லஃப்துன்னு சொல்லுங்க, சீகான்னு சொல்லிக்கங்க. ஃபிக்ஹ் கிதாப் எடுத்து பார்த்தா சீகத்துன்னு போட்டிருக்கும். லஃப்து என்று சொல்லலாம், சீகா என்றும் சொல்லலாம். ஆக மொத்தம் ஆகிது, மஅகூத் அலைஹி, அல் லஃப்து, இந்த மூன்றும் அர்கான்கள், கட்டாய கடமை. எது தப்புனாலும் நாசமா போயிடும், வியாபாரம் நாசமா போயிடும். இந்த மூணு. இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஆக்கிதுக்கார் பாத்தீங்களா, அந்த ஆக்கிது எப்படி இருக்க வேண்டும், நிபந்தனை வேணுமா இல்லையா? ஆக்கிது எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆக்கிதுக்கு அவங்க போடுற நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வியாபாரத்தை யார் செய்வதாக இருந்தாலும், ஆன்லைன் எல்லாம் உள்ள வந்துடும், எந்த வியாபாரத்தை யார் செய்வதாக இருந்தாலும், லா யுஆமிலு பில் பைஇ அர்பஅத்துன், 4 பேர் வியாபாரம் செய்ய தகுதி இல்லை, செய்யக்கூடாது. அஸ்ஸபியு வல் மஜ்னூனு வல் அப்து வல் அஅமா. இப்போ இவங்கெல்லாம் வியாபாரமே செய்யக்கூடாது, கொடுக்கலும் செய்யக்கூடாது, வாங்கலும் செய்யக்கூடாது. அஸ்ஸபியு, சின்ன பையன், பருவமடையாத சின்ன பையன். வல் மஜ்னூனு, பைத்தியம், புத்தி தெரியாதவன். வல் அப்து, இன்னொருத்துக்கு சொந்தமான அடிமை. வல் அஅமா, கண் தெரியாதவர். இவங்க என்ன செய்யக்கூடாது, ஆக்கிதாக இருக்கக்கூடாது, நிபந்தனை போடுறாங்க. ஏனென்றால் அன்ன சபிய கைர் முக்கல்லஃப், சபி வந்து முக்கல்லஃப் கிடையாது, அவன் செய்யற வியாபாரத்தை ஏத்துக்க முடியாது. மஜ்னூனும் அப்படித்தான். முக்கல்லஃப் ருஃபிஅல் கலம் அன் சலாசா, ஹதீஸ்ல வருதா இல்லையா? 3 நபர்களை விட்டும் விதி உயர்த்தப்பட்டு விட்டது, சட்டம் உயர்த்தப்பட்டு விட்டது. 3 நபர்களுக்கு சட்டம் இல்லை. அனி நாயிமி ஹத்தா யஸ்தைகில வ அனி சபிய ஹத்தா யஹ்தலிம வ அனில் மஜ்னூனி ஹத்தா யுஃபீக, வருதா இல்லையா? தூங்கக்கூடியவர் வந்து விழிக்கும் வரை, சிறுவன் பருவமடையும் வரை, பைத்தியம் புத்தி தெளியும் வரை அவனுக்கு சட்டம் கிடையாது, சட்டம் உயர்த்தப்பட்டு விட்டது, ஹதீஸ்ல வருதா இல்லையா? அதை அடிப்படையாக வைத்து ஒரு ஆக்கிது எப்படி இருக்க வேண்டும் சட்டம் சொல்றாங்க. அதே போல இரண்டாவதாக வந்து அவங்க சொல்லுவாங்க, ஒல் மஅகூத் அலைஹி, மஅகூத் அலைஹி எப்படி இருக்க வேண்டும், இந்த நிபந்தனை மட்டும் சொல்லிடுறேன், வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை. இது தெரிஞ்சிட்டா எல்லா வியாபாரத்தை பத்தி சுருக்கம் ஓரளவு தெரிஞ்சிடலாம். ஒல் மஅகூத் அலைஹி, மஅகூத் அலைஹினா என்ன? எதன் மீது, எந்த பொருளின் மீது வியாபார ஒப்பந்தம் நடைபெறுகிறதோ அந்த பொருளுக்கு மட்டுமே ஒரு 6 நிபந்தனைகள் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த பொருளுக்கு மட்டும் 6 நிபந்தனைகள். அதுல 1வது நிபந்தனை,
அந்த பொருள் இருக்கு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் செய்ய போற பொருள் அது ஐன் நஜீஸாக இருக்கக்கூடாது. தெளிவா விளக்கம், எல்லாம் ஆளுங்களா இருக்கீங்க, மாணவர்களா இருக்கீங்க, சொல்ல தேவையில்லை. ஐன் நஜீஸாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, அந்த பொருள் வந்து ஐன் நஜீஸா புரியுதுனே, நாயாக இருக்கக்கூடாது, நாயை போய் வியாபாரம் செய்யக்கூடாது, ஹின்சீர் பன்றியை போய் என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஐன் நஜீஸ் உதாரணத்துக்கு சொல்றேன், அது அவரும் சொல்றாரு, நானும் நிறைய சொல்றாரு. உதாரணத்துக்கு புரியதுக்கு ஒரு 2 உதாரணம். இரண்டாவது என்ன, ஐயக்கூன முன்தஃபம் பிஹி, அந்த எந்த பொருள் வியாபாரம் செய்யறமோ அது மார்க்க அடிப்படையில் பயன்பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். உதாரணமாக வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூச்சி இருக்க பற்றி அதெல்லாம் வியாபாரம் செஞ்சுட்டு கூடாது, அது மார்க்கத்தின் அடிப்படையில் என்ன செய்ய கிடையாது, பயனுள்ளது கிடையாது. ஒரு பாம்பை போய் வியாபாரம் செய்யக்கூடாது, மார்க்கத்தின் அடிப்படையில் அது பயனுள்ளது கிடையாது. மார்க்க அடிப்படையில் அது பயனுள்ளது அல்ல. எவனாச்சும் ஒருத்தன் அந்த பாம்பை எடுத்து வச்சுக்கிட்டு வித்த காட்டிட்டு இருப்பான், அவனுக்கு அது பயனுள்ளதாக சொல்லக்கூடாது. அதனால தான் மார்க் அடிப்படையில் சொல்லி குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ ரெண்டாவது நிபந்தனை என்ன, அது மாக்கூத் அலைஹி சொல்றேன், பொருளை சொல்றேன், அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். மூணாவது நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அவர் பதிவு செய்யறாரு, அதாவது எந்த பொருளை வியாபாரம் நடக்குதோ, யார் வியாபாரம் அவருக்கு சொந்தமானதா இருக்கணும். நான் ஒரு பொருளை வியாபாரம் செய்யணும்னா அந்த பொருள் எனக்கு சொந்தமானதா இருக்கணும். அடுத்த ஆளுக்கு சொந்தமான பொருளை போய் அவர்கிட்ட காசு கொடுத்தே வாங்காம நானா வந்து பார்க்குறேன், அந்த பொருள் நம்ம வியாபாரம் செஞ்சிருவோம், செஞ்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்குவோம், கிடையாது. மம்லூக்களில் ஆக்கிது அவில் மாலிக்கி இன்திவாரன் இத்னி மினல் மாலிக்கி விளக்கம் சொல்றாங்க. அடுத்தவனுக்கு சொந்தமான பொருளை இவரா என்ன நினைச்சுக்கிட்டாரு, இங்க வித்துறது எந்த அடிப்படையில், நம்ம வித்துறோம் அவருக்கு தெரிஞ்சா கூட அவர் பொருந்திக்குவாரு, நமக்கு அனுமதி தர வாய்ப்பு இருக்குது என்ற நம்பிக்கையில் கூட, எந்த அளவுக்கு சொல்றாங்க, கணவனுடைய பொருள் சொத்தை மனைவி கணவன் அனுமதி வித்தரக்கூடாதான், மனைவியினுடைய சொத்தை மனைவிட்டு அனுமதி வாங்காம கணவன் செஞ்சிடக்கூடாது, வித்தரக்கூடாதான். அந்த அளவுக்கு அடுத்தவருக்கு சொந்தமான ஒரு பொருளை அவர் அனுமதி பிறகு கேட்டாலும் தரலாம் என்கிற நம்பிக்கை இருந்தாலும் கூட, என்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட, நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அவ்வாறு வித்து விடக்கூடாது. தனக்கு சொந்தமான பொருளைத்தான் ஒருவர் விற்க வேண்டும். நான் நிபந்தனை சொல்றேன் பாத்தீங்களா, அது அனைத்துக்கும் அதிசருக்கு டைம் இல்லை, நான் நிபந்தனை சொல்லிடுறேன் தெரிஞ்சதுக்காண்டி. 4வது நிபந்தனை மாக்கூத் அலைஹி இருக்கு பாத்தீங்களா, அந்த வியாபார பொருள் அது வந்து ஒப்படைப்பதற்கு, வியாபாரிட்ட கொடுக்கிறது வாங்கல் இருக்கா இல்லையா, ஒப்படைப்பதற்கு அது வந்து சக்தி உள்ளதா இருக்கணும், நம்மளால முடியணும், ஒப்படைக்க முடியணும். அது ஷரஅன் அல்லது ஹிஸ்ஸன், ரெண்டுல ஒண்ணு. ஷரஅன் ஹிஸ்ஸன் அப்படின்னா என்ன, மார்க்க அடிப்படையில் நடைமுறை அடிப்படையில் ஷார்ட்டா சொல்றேன். அது எப்படி அது மக்தூரா இருக்கிறது, உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அதாவது ஆத்துல மீன் இருக்குது, அது ஆத்துல மீனை பிடிக்கல, இவர் இங்க என்ன பண்றாரு, ஆத்துல போற மீனை நான் உனக்கு இந்த கையை காட்டி இந்த மீனை நான் உனக்கு விற்கிறேங்கிறாரு. குளத்து, ஆறு, கடல், உதாரணத்துக்கு ஆறுன்னு சொல்லிட்டேன். அஸ்ஸமக்கு ஃபில் மாஇ, அவர் ரொம்ப ஆமா சொல்லிட்டாரு. அஸ்ஸமக்கு ஃபில் மாஇ, மான் வந்து குளம் என்று எடுத்துக்கொள்ளும், ஆறு என்று எடுத்துக்கொள்ளும், கடல் என்று எடுத்துக்கொள்ளும், ஏரி என்று எடுத்துக்கொள்ளும், எல்லாத்தையும் எடுத்துக்கும். அப்போ ஆத்துல போற மீனை நான் அதை விற்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னா எப்படி போய் எங்க போய் தேடி பிடிச்சது எடுக்கா? அப்ப இது வந்து ஹிஸ்ஸன் கொடுக்க முடியாது. அதே போல வயிற்றுக்குள்ள இருக்க குட்டி, வயிற்றுக்குள்ள இருக்கிற குட்டியை, ஒரு மாடு இருக்குது, வயிற்றுக்குள்ள குட்டி இருக்குன்னு வச்சுக்குவோம், இவர் குட்டியை வியாபாரம் பேசிட்டு இருக்கிறாரு, வயிற்றுக்குள்ள குட்டியை, அது எப்படி அவர் வியாபாரம் செய்ய முடியும்? அப்ப இதன் அடிப்படையில் நீ எதை கொடுக்கின்றாயோ அதை கொடுப்பதற்கு சக்தி உள்ளதாக இருக்க வேண்டும். ஹிஸ்ஸன் அல்லது ஷரஅன். ஷரஅன் என்ன விளங்குதா, ஷரஅன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உதாரணமாக அடமானம் வைக்கப்பட்ட பொருள் அது கையில தான் இருக்குது, அடுத்த பொருள் தானே, இது எப்படி நீ அடமானம் வைக்கப்பட்ட மார்க்கெட் விற்க கூடாது. அதே போல என்ன கேட்டீங்கன்னா, வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து, வக்ஃப் செய்யப்பட்ட பொருளை யாராச்சும் விற்க முடியுமா, இருக்கிற சொத்து அது எப்படி விற்பீங்க? அப்ப இது ஷரஅன் மார்க்க அடிப்படையில் அது இருக்குது, பொருள் இருக்குது தான் செய்யுது, எடுத்து கொடுக்க முடியும் தான் செய்யும். ஒரு நிலம் வக்ஃப் செய்யப்பட்டிருக்குது, பள்ளிவாசலுக்கு எதுக்கு வக்ஃப் செய்யப்பட்டிருக்குது, வக்ஃப் தானே செய்யப்பட்டிருக்கு, வித்தா பத்திரம் மாத்தி கொடுக்க முடியும் தானே செய்யும், முடியும். ஆனா ஹிஸ்ஸன் முடியும், ஷரஅன் முடியுமா? ஷரஅன் முடியாது. ஏமாத்தி யாரான எதை வித்தரலாம், ஹிஸ்ஸன் விற்க முடியுது. ஆனா ஷரஅன் மார்க்க அடிப்படையில் அதை விற்க முடியாது என்பதற்கு தெளிவான சான்று இருக்குது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் நிறைய இருக்குது. அதே போல 5வது நிபந்தனை என்ன கேட்டீங்கன்னா, இது ரொம்ப மெயின், அதை மட்டும் சொல்லி முடிச்சு விட்டுறேன். அது 10 நிமிஷம் தாண்டி போயிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடிக்க முடியல. ஏன்னா இந்த ஆன்லைன் வியாபாரத்திலேயே இந்த 5வது நிபந்தனை, ஆமா அதனால இந்த 5வது நிபந்தனை ரொம்ப முக்கியமா இருக்கு இருக்கிற அடிப்படையில், இல்லாட்டா அப்படி விட்டு போயிடுவேன். 5வது நிபந்தனை என்ன கேட்டீங்கன்னா, ஆன்லைன் வியாபாரத்தில் அதிகமாக கவனிக்க வேண்டியது, எல்லா வியாபாரத்திலையும் தான், ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஆன்லைன் வியாபாரம் நடக்கிறதுல கவனிக்கணும். என்ன நிபந்தனை, ஐயகூனல் மபீஉ மஅலூமல் ஐனி வல் கத்ரி வல் வஸ்ஃபி, இதான் மெயின். வியாபார சரக்கு பொருள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மஅலூமல் ஐன், அது என்ன பொருள் என்பது தெரியணும். 2வது மஅலூமல் கத்ர், அதனுடைய அளவு என்ன என்பது தெரியணும். 3வது மஅலூமுல் வஸ்ஃப், அதனுடைய தன்மை என்ன என்பது தெரிய வேண்டும்.
அது என்ன பொருள்? இப்ப கடைக்கு போறோம், ஒரு பொருளை பார்க்குறோம், இந்த பொருள் எனக்கு தான் கேட்குறோம், மாலூமுல் ஐன். ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருளை பார்க்குறோம், இந்த பொருள் எனக்கு 1 கிலோ தான் கேட்குறோம், மாலூமுல் கதிர். கடைக்கும் போல எங்கேயும் போல இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த குதிரை வேணும், அது இந்த தன்மையில் இருக்கணும், இத்தனை வயசுல இருக்கணும், அப்படி ஏதோ ஒன்று. இது வந்து என்னது? வஸ்ஃபின் அடிப்படையில் நம்ம செய்யறோம், அது தெரிஞ்சுக்கிறோம். மாலூமுல் வஸ்ஃபு. அப்போ மாலூமுல் ஐன், மாலூமுல் கதிர், மாலூமுல் வஸ்ஃபு, இதுதான் ரொம்ப மெயின். இப்போ வியாபாரத்தில், ஆன்லைன் வியாபாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரும்பாலும் என்னதான் இருக்குன்னு கேட்டால் மாலூமுல் வஸ்ஃபு. இருந்த இடத்துல அவங்க பொருளை வீட்டில் ஒன்று தரலையே, வாங்கும் போது வீட்டில் இல்லையே, அது எங்கேயில சரக்கு எங்கேயில இருக்குது. அப்போ எங்கே இருக்கிற சரக்கை வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அந்த பொருளை ஆர்டர் பண்ணுறீங்க, அது வீடு வந்து சேருது. அப்போ வீடு வந்து சேருதுன்னு சொன்னால் மாலூமுல் வஸ்ஃபு அவசியம். இது 5வது நிபந்தனை, மாக்கூத் அலைஹிக்கு உண்டான 5வது நிபந்தனை. அப்போ வஸ்ஃபு இருக்குது பார்த்தீங்களா? வஸ்ஃபை எப்படி, ஒரு வஸ்ஃபு செஞ்சு ஒரு பொருளை எப்படி தெரிகிறது? எப்படி தெரிகிறது? பார்த்து தெரிஞ்சிருக்கலாம், ஏற்கனவே பார்த்துருப்போம், தெரிஞ்சிருப்போம், அல்லது வர்ணிப்பதன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் கிதாபுன் நிக்காஹ் மிஸ்காத் எடுத்து பாருங்களேன். கிதாபுன் நிக்காஹ் மிஸ்காத்தில் ரொம்ப அருமையாக எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த பாடத்தை படிக்கும் போதே. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் முதலாவது ஹதீஸ் என்ன தெரியுமா? நதுருல் மக்தூபான்னு ஒரு பாடம் உண்டு. அதாவது நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணை வந்து பார்க்கலாமா, புது மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கலாமான்னு ஒரு பாடம் இருக்குமா இல்லையா? அதில் முதல் ஹதீஸா சாஹிபுல் மிஸ்காத் என்ன ஹதீஸ் கொண்டு வருவார் பார்த்தீங்களா? என்ன ஹதீஸ் கொண்டு வருவார்? இன்னி தஸவஜத்து இம்ராத்தம் மினல் அன்சார், நான் அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க நாடுகிறேன். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நபி சொன்னாங்க, ஃபந்துர் இலைஹா, கல்யாணம் முடிக்க நாடுறியாப்பா, ஃபந்துர் இலைஹா, முதல்ல அந்த பெண்ணை போய் பார்த்துக்க. ஃபைன்ன ஃபி அயுனில் அன்சாரி ஷையா, ஏன்னா அன்சாரி குல பெண்களுடைய கண்களில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு தடவை பார்த்துட்டு வாங்கங்கிறாங்க. இப்போ நேரடியா போய் பார்த்து தெரிகிறது, நேரடியா போய் பார்த்து தெரிகிறது, அப்படிதானே? சரி, அப்போ மக்தூபா பார்க்கறது கூடுமா கூடாதா? கூடும் அப்படின்னு கொண்டு வராரு. இது முதல் ஹதீஸ். சரி, 2வது ஹதீஸ் நீங்க எடுத்து பாருங்க. மிஸ்காத்துல சாஹிபுல் மிஸ்காத்து 2வது ஹதீஸ் என்ன கொண்டு வராருன்னா, கல்யாணம் சம்பந்தமாக கொண்டு வரல, இது கல்யாண சம்பந்தமானது, நேரடியாக கல்யாண சம்பந்தமான பெண்ணை பார்க்கற சம்பந்தமா கொண்டு வராது. ஆனா இங்க என்ன கொண்டு வராருன்னா, லா துபாஷிருல் மர்அத்து அல் மர்ஆ ஃபதன்அதஹா லிஸௌஜிஹா கஅன்னஹு யன்துரு இலைஹா. இது பொதுவான விதிங்க, கல்யாண சட்டம் கிடையாதுங்க, பொதுவான விதி. இது கல்யாணத்துக்கு பிறகு உள்ளதும் எடுக்குது. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கட்டி அணைத்து அந்த பெண்ணை தன் கணவனிடத்திலே வர்ணித்து சொல்லக்கூடாது. எத மாதிரி? கஅன்னஹு யன்துரு இலைஹா, அந்த கணவர் இவ எந்த பெண்ணை வர்ணித்தாலோ அவளை பார்க்கிற மாதிரி வர்ணிச்சிராரே. இப்ப என்ன சொல்ல வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவர் அந்த பெண்ணை பார்க்கவே இல்லை, இவர் வர்ணிக்கிறாரு, வர்ணிச்சாலே அவருக்கு பார்த்த மாதிரி ஆயிரும், அப்படிதானே? வர்ணிச்சாலே பார்க்கிற மாதிரி ஆயிரும். அதனால ஒரு பொருளை பார்க்கிற மாதிரி என்ன செய்ய முடியும்? வர்ணிக்க முடியும். அப்போ ஒரு பெண்ணை நேரில் கூட பார்க்கணும் அவசியம் கிடையாது, நேரில் போய் பார்த்தாலும் பார்க்கலாம், அதுவும் பார்க்குற சட்டம் வரும். இந்த பெண் இப்படி இருப்பாங்கப்பா, இந்த அழகுப்பா, இவ்வளவு உயரம்பா, இவ்வளவு வயசுப்பா, உனக்கு தகுதியான ஆள் தான்பா என்று வர்ணித்தாலும் ஒரு பார்த்த மாதிரி ஆயிரும். எனவே இரண்டும் நதுருல் மக்தூபா சட்டத்தில் தான் வருங்கிற அடிப்படையில் சாஹிபுல் மிஸ்காத் கொண்டு வராரு, கொண்டு வராரா இல்லையா? அதனால இப்போ ஆன்லைன் இதுக்கு பேர் பைஉல் முவாசஃபா. இதுக்கு என்ன பேரு? ஃபிக்ஹ் அடிப்படையில் பேர் சொல்றாங்க, பைஉல் முவாசஃபா, அதாவது வஸ்ஃபு அடிப்படையில் வியாபாரம் செய்யறது. அது கூடுமா கூடாதா? ஒரு 2 நிபந்தனை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஷாஃபிலையும் ஒரே சட்டம் தான், ஹனஃபிலையும் ஒரே சட்டம் தான். வஸ்ஃபு அடிப்படை, ஒரு பொருள் கண்ணால பார்க்கல, வியாபாரத்தை செய்யக்கூடிய என்ன செய்யறாரு? இது இப்படித்தான் இந்த பொருள் இருக்கும் என்று வர்ணிக்கிறார். அப்படி வர்ணித்து அந்த வியாபாரத்தை முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சுருக்கமா சொல்லி பைஉல் வஸ்ஃபுன்னு வைங்களேன். அது வஸ்ஃபின் அடிப்படையில் செய்யக்கூடிய வியாபாரம். இந்த வியாபாரம் எப்போ கூடும் என்றால் வஸ்ஃபு செய்யப்பட்டிருக்க வேண்டும். கண்ணால் பார்க்காததை நேரடியாக பார்க்காத என்ன செஞ்சிருக்க வேண்டும்? வஸ்ஃபு நேரடியாக வர்ணனை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி வர்ணனை செய்யப்பட்டு நம்ம கண்ணால பார்க்காத ஒரு பொருளை வியாபாரம் செய்வது கூடுமா கூடாதா? கூடும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அல் உம் என்ற நூல்ல பதிவு செய்றாங்க. முக்தஸருல் குதூரில இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹனஃபி நூல் சொல்றேன், சுருக்கமான சின்ன நூல் சொல்றேன், எல்லாம் பார்க்கறதுக்காண்டி சின்ன நூல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால ஆன்லைன் வியாபாரத்தில் நம்ம மஅக்கூத் அலைஹி காயிபு, பைஉல் காயிபு, இது கூடுமா கூடாதா? நம்ம கண்ணோட்டு தூரமா இருக்குது, கண்ணோட்டு தூரமா இருக்கிற பொருளை வியாபாரம் செய்யலாமா? எப்படி செய்யலாம்? வஸ்ஃபு என்கிற பேர்ல வந்துரும். அந்த வஸ்ஃபு இல்லாம அந்த வியாபாரத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரம் செல்லாது. இது யாருடைய கருத்து? ஹனஃபி மதுஹப்ல முக்தஸருல் குதூரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொன்றை சேர்த்து இந்த இடத்துல ஒரு நிபந்தனை சொல்லிடுறேன். காயிபான ஒரு பொருளை வஸ்ஃபின் அடிப்படையில வியாபாரம் செய்கின்ற பொழுது அங்கே முக்கியமான ஒரு நிபந்தனை, அந்த பொருள் கைக்கு வருகின்ற பொழுது நமக்கு ஹியார் இருக்க வேண்டும். நமக்கு என்ன இருக்கணும்? ஹியார்னா என்ன? விரும்பினா வாங்கலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், விரும்பினா வாங்கலாம்,
வெறுமனே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் என்கிற ஹியார் இருக்க வேண்டும். அந்த ஹியாரின் அடிப்படையில் காயிபான பொருளை வஸ்ஃபின் அடிப்படையிலே வியாபாரம் செய்வது கூடும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், முக்தஸருல் குதூரிலே அந்த சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கு, விரிவான நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் என்கிற நூலிலே 3 வியாபாரங்கள் கூடாது என்று சொல்லுகிற பொழுது அதுல ஒரு வியாபாரமாக வஸ்ஃபே இல்லாம காயிபான பொருளை வியாபாரம் செய்தால் அது கூடாது என்று பதிவு செய்கிற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அல் என்கிற நூலிலே நான் என்று சொல்கிறேன். எல்லா நூல்களிலும் இது கட்டாயம் வந்தே தான் தீரும் என்கிற செய்தியை நான் பதிவு செய்து, நேரம் இல்லை தாண்டி போச்சு, நிறைய சொல்லணும். அல்லாஹ்வுடைய கிருபையில முக்கியமான நிபந்தனைகளை பதிவு செய்திருக்கின்றேன். இந்த நிபந்தனைகளை முறையாக விளங்கி கொண்டாலே எந்த வியாபாரங்களாக இருந்தாலும் எல்லா வியாபாரத்திற்கும் இதுதான் பொதுவான விதி. இந்த விதியை தெரிந்துவிட்டால் அவர் அந்தந்த வியாபாரத்தை ஹலாலான முறையில் செய்து விடுவார் என்கிற கருத்தை பதிவு செய்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித்தாரைன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.